இருக்க சில பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, காட்டுக்குள்ள கிடந்த தாவீதை நாட்டுக்கு ராஜாவாக ஆக்க என்னால முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்க சில பேரை ராஜாக்களாக மாற்ற என்னால முடியும். 3 குருடர்களை, அதாவது எரிகோவில் இருந்த குருடனையும் சரி, எருசலேம்ல இருந்த குருடனையும் சரி, பெத்சாயிதாவில் இருந்த குருடனையும் சரி, ஒவ்வொரு குருடனுக்கும் ஒவ்வொரு விதமாக விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைச்ச விடுதலை அல்ல, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விடுதலை இந்த சபைக்கு தேவன் தருவேன் தருவேன்னு சொல்றான். ரபரபன சந்த ராபன வைட ராபன ரீவ ராபனகசி. இங்க இருக்கவங்களுக்கு சில தலைமுறைகளுக்கு விடுதலை, சில பேர்களுடைய நபர்களுக்கு, சில கணவர்களுக்கு விடுதலை, சில மனைவிகளுக்கு விடுதலை, வீட்டுல பெட்டுல இருக்க சில பேருக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தேவன் 3 பாடிகளை வேதாகமத்தில் எழுப்பினார். ஒன்னு வீட்டுல இருந்தது, இன்னொன்னு ரோட்ல இருந்தது, இன்னொன்னு சுடுகாட்டுல இருந்தது. எங்க இருந்தது? ரோட்ல ஒண்ணு, சுடுகாட்டுல ஒண்ணு. இல்ல வீட்டுல ரோட்ல சுடுகாட்டுல இருக்கதையே உயிரோட எழுப்ப முடியும்னு சொன்ன சபைக்குள்ள இருக்கவங்களை எழுப்புறதுக்கு என் தேவனுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சில பேர் இந்த சபைக்குள்ள இருந்து எழுப்பி என் நாமத்தின் மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன் சொல்றேன். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். என்னது? வேற அநேக காரியங்கள் உண்டு, புஸ்தகத்துல எழுதினா உலகம் இந்த பூமியும் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது என்னன்னா, இந்த வசனம் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதின கடைசி வசனம், அப்படிதான். அதுக்கு பிறகு ஏதாவது வசனம் இருக்கா? அப்ப அதுல முடிக்கிறார், ஒரு எழுத்து சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்லி முடிக்கிறார்? ஆமேன், ஆமேன் அப்படின்னு சொல்லி போட்டு முடிக்கிறார். அதாவது இந்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது 78 முறை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன், ஆமேன், ஆமேன்னு சொல்லப்பட்டு 72 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன். அதுபோல 14 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விஷயம் நடந்தாலும், என்ன விஷயம் காரியங்கள் சம்பவித்தாலும் ஆமேன் சொல்ல வேண்டும். நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கத்தை கேட்டாலும் என்ன செய்யணும்? ஆமேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள் 41, 72, 89 இந்த 3 சங்கீதங்களே கடைசியில் ஆமேன் அப்படின்னு சொல்லி தான் முடியுது. இப்போ புதிய ஏற்பாடு எடுக்கும்போது 27 புஸ்தகங்கள்ல 24 புஸ்தகங்கள் ஆமேன்னு வார்த்தையில் தான் முடியுது. இதுல 3 புஸ்தகங்கள் மட்டும் எதெல்லாம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், யாக்கோபு எழுதிய நிருபம், 3 யோவான் நிருபம். இந்த 3 புஸ்தகங்களும் மட்டும்தான் ஆமேன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம முடியுது. வேற எல்லா புஸ்தகமே ஆமேன் என்று சொல்லி தான் முடிகிறது. இதில் பார்க்கும்போது யோவானும் இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு விஷயத்த சொல்றாரு, செய்த காரியங்களை புஸ்தகங்கள் தாங்காது என்று எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷ காலம் உயிர் வாழ்ந்தார். ஆனால் ஒரு புஸ்தகம் கூட எழுதவில்லை. இயேசு கிறிஸ்து ஏதாவது புஸ்தகம் எழுதினாரா? இயேசு கிறிஸ்து புஸ்தகம் எழுதல. ஆனால் இன்று அவரை பற்றி கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் அவரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பாட்டுகள் பாடணும், ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பாட்டாவது பாடியிருக்காரா? பாடல. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான பாடல்கள் பாடப்படுகிற ஒரே நபர் யார் அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. பாருங்க, நம்முடைய வேதாகமத்துல 4 சுவிசேஷங்கள் இருக்கு. 4 சுவிசேஷங்கள் இருக்கு. 4 சுவிசேஷங்கள் கிடையாது, ஒரு சுவிசேஷம் தான் உண்டு. அதை 4 நபர்கள் எழுதினாங்க. அதுல யோவான் எப்படி எழுதினார்னா, மற்ற 3 சுவிசேஷங்கள் எழுதின பல விஷயங்கள் இவர் எழுத மாட்டார். ஆனா மற்ற 3 சுவிசேஷர்களும் சொல்லாத பல விஷயங்களை யோவான் எழுதுவார். அப்ப யோவான் எதெல்லாம் சொல்லலைன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததை சொல்லவே இல்லை. பாத்தீங்கன்னா அவருடைய தலைமுறை பட்டியலை பற்றி யோவான் சொல்லவே இல்லை. ஏரோது இயேசு கிறிஸ்துவை கொல்ல வழி தேடினா, அநேக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டான். இந்த விஷயத்தை யார் சொல்லல? யோவான் அவருடைய சுவிசேஷத்தில் சொல்லல. இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு போனார், திரும்பவும் பெத்லகேமுக்கு போகாம நாசரேத்துக்கு போனார் அப்படிங்கிற விஷயத்த கூட யோவான் என்ன செய்யல? தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்லல. 12 வயதுல இயேசு கிறிஸ்து போய் ஆலயத்தை ஒரு கலக்கு கலக்கினார். அங்க இருந்த எல்லாரும், எவ்வளவு பெரிய பாஸ்டர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கீழே உட்கார வச்சு எழுப்பி ஒரு பிரசங்கம் பிரசங்கிச்சார். இந்த விஷயத்தை கூட யார் சொல்லல? அதுபோல இந்த அம்மா அப்படிதான் விட்டுக்கிட்டு கடந்து 3 நாள் யாத்திரை வரைக்கும் போயிட்டாங்க. பெத்த பிள்ளைய வீடு வரை கூட்டி கொண்டு போக முடியாத அம்மா தான் இன்னைக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம். என்ன 3 நாள் கழிஞ்சு தான் இயேசு கிறிஸ்து இல்லைங்கிற விஷயத்தை யாருக்கு தெரிஞ்சது? அம்மாவுக்கே தெரிஞ்சது. அப்ப இந்த விஷயத்தை கூட யார் எழுதல? ஆமா, யோவான் எழுதவில்லை. அப்ப இப்படி அநேக காரியங்கள் எழுத மாட்டார். ஆனா ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்தவர். எப்படி சொன்னார்? முதல் வசனத்தை எப்படி சொல்லியிருக்காரு? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த வேதாகமத்தில் மற்ற யாருமே சொல்லாத வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் வேற யாருமே, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொன்னார். ஆனா அந்த ஆதிக்கம் இந்த ஆதிக்கம் எவ்வளவு வித்தியாசம் உண்டு. ஆனால் இந்த மற்ற இந்த 27 புஸ்தகத்தில் இவர் மட்டும்தான் ஆதியிலே தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்றார்.
அப்ப ஆதியில இருந்தார் அப்படின்னு பார்த்தா மாற்று மத யெகோவா சாட்சிகளை கேட்டா சொல்லுவாங்க இயேசுன்னு ஆதியில இருக்கல, பாதியில வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முஸ்லீம் சகோதரர்களை பார்த்துக்கிட்டா சொல்லுவாங்க இயேசுவும் ஈசாவும் ஒரே நபர் தான், ரெண்டு பேருமே பாதியில வந்தவங்க தான். அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயேசுவும் ஈசாவும் ஒண்ணுதான், ஆனா அவங்க வந்து வெறும் தீர்க்கதரிசி தான், தேவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப இயேசு யார் இல்ல, பாதியில வந்த கேஸ் இல்லை. இப்ப வேதாகமத்துல பாதியில் வந்த கேஸ் நிறைய உண்டு. யாருன்னு கேட்டா சாத்தான் கூட பாதியில வந்தவன் தான். இப்போ 1 நாளாகம 21:1 தான் அவனுடைய பெயரே முதல்ல வருது. அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது முதல்ல 12 புஸ்தகத்துல சாத்தான்ங்கிற பேரு இல்ல. கீழே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 27 அவனுடைய பெயர் நின்று போகிறது. அதுக்கு பிறகு 2 அதிகாரங்கள்ல அவனுடைய பேரு இல்ல. அப்ப பாதியில போனது யாரு? பாதியில போனது யாரு? சாத்தான். அதுபோல வேதாகமத்தை எடுத்து பார்த்தபோது 2 பேர் பாதியில போனவர் உண்டு. 2 பேரை பார்த்துதான் இவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யெகோவா தேவன் ஒருத்தரை பார்த்து சொன்னாரு இவளை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை? மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஆளை பார்த்து சொன்னார் இவளை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை அப்படின்னு கேட்டா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப 2 பேர், யெகோவா தேவன் ஒருத்தர் சொன்னார் நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசு சொன்னார் ஒருத்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். 2 பேரும் 2 பெண்களை தான் சொன்னாங்க. இந்த 2மே பாதியில போன கேஸ். ஆமா, கானானுக்கு வரணும் வந்து என்ன செய்ய முடியல, போக முடியாது. அப்ப பாதியில போன கேஸ் நிறைய உண்டு. ஆனால் ஆதியிலே இருந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நாங்க சொல்றோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பாகவே மோசே சொன்னார், ஆதின்னு சொன்னார். ஆதியில் அவர் என்ன சொன்னார்? முதல்ல ஆதியாகமத்துல முதல் வசனம் எப்படி படுகிறது வாசிங்க. அவரும் ஆதியை சொல்றாரு, இவரும் ஆதியை சொல்றாரு. ஆனா 2 ஆதிக்கும் பயங்கரமான வித்தியாசம் உண்டு. அவர் சொன்ன ஆதி எது அப்படின்னு கேட்டா இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உள்ள ஆவியை தான் யார் சொன்னா? மோசே சொல்றார். ஆனால் அது வந்து எந்த ஆதி அப்படின்னு சொன்னா பூமி படைக்கப்பட்ட நாள், பூமி ரீக்ரியேஷன் செய்யப்பட்ட ஒரு நாள். அதை வந்து அவர் தெளிவாக சொல்றார். ஆனால் இவர் சொல்ற ஆதி அப்படி இல்லை. வானதூதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் மட்டுமே இந்த உலகத்திலே அண்ட சராசரங்களில் உலாவிக் கொண்டிருந்த அந்த காலத்தை தான் யார் சொல்றாரு? இவர் சொல்றார். இந்த யோவான் வந்து சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த இவருடைய சுவிசேஷத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அப்ப 3.5 வருஷம் ஊழியம் செய்தது உண்மைதான். ஆனால் அந்த 3.5 வருஷம் ஊழியத்திலேயும் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதி இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 24 நாட்கள். வெறும் 24 நாட்களை மட்டும்தான் இவர் எழுதியிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தது 33 வருஷம். அப்ப கணக்கு கூடி பார்க்கும்போது 12,203 நாட்கள் வருது. ஒருவேளை 250 நாட்களா இருக்கலாம், இல்ல 300 நாட்களா வேணாலும் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது 1275 நாட்கள் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிட்டது வெறும் 24 நாட்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த வெறும் 24 நாட்களை மட்டும், 12,200 நாட்களுக்கு மேலாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வெறும் 24 நாட்களை பற்றி மட்டும் சொல்லி அந்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா 21 அதிகாரங்கள் தான் இருக்கு. 879 வசனங்கள் இருக்கு. கடைசியில 4 அதிகாரங்கள் 18, 19, 20, 21 இது வந்து கடைசியில 4 நாட்கள் நடந்த சம்பவங்கள் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 17 அதிகாரத்திலையும் சேர்த்து 741 வசனங்கள் அந்த இடத்துல இருக்கு இந்த யோவான் சுவிசேஷத்துல. ஆனா இவ்வளவு இருந்த பிறகும் இயேசு செய்த வெறும் 7 அற்புதங்களை மட்டும்தான் சொல்றார். மிராக்கள், இயேசுடைய மிராக்கள், இயேசுடைய அற்புதங்கள் இப்படி பார்த்தா வெறும் 7 தான் சொல்றார். இந்த வேதாகமத்தை நீங்க எடுத்து முழுவதுமா வாசித்தா தெரியும் 37 அற்புத அடையாளங்களை இயேசு கிறிஸ்து செய்தார் இந்த வேதாகமத்தில். மற்றபடி யோவான் தான் எழுதுகிறார். இது இல்லை, இதுக்கு மேலையும் இயேசு செய்தாருங்கிறது யோவான் சொல்றார். அதை எழுதல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்தில் எண்ணி நாம பார்க்கும் பொழுது சரியாக ஒரு 37 அற்புத அடையாளங்கள் இதுல இருக்கு இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த 4 சுவிசேஷங்களையும் 37 இருந்தாலும் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் வெறும் 7 அற்புத அடையாளங்கள் தெளிவா சொல்றேன். எதெல்லாம் அப்படின்னு, 1 கானாவூர் கல்யாண வீடு, அது வேற எந்த சுவிசேஷம் என்ன செய்யல சொல்லவே இல்லை. 2வது பாத்தீங்கன்னா கப்பர்நகூம்ல ஒரு அதிகாரியுடைய மகனை குணப்படுத்தினார். பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒருத்தரை இயேசு குணப்படுத்தினார். 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். புருஷர்கள், அதான் பெண்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20,000க்கு மேல அதுல உண்டு. கடலில் நடந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து நடந்தது. அதுபோல பிறவி குருடன் ஒருவனை குணப்படுத்தின சம்பவம், கடைசியில லாசருக்கு உயிர் கொடுத்த சம்பவம். இந்த 7 சம்பவங்கள் தான் அற்புத அடையாளங்கள் சொல்றார் அவர். மற்றவங்க எல்லாம் அற்புதங்கள் குறிச்சாங்க. யோவான் மட்டும் அடையாளங்கள். எப்படி அடையாளங்கள் சொல்றாரு அவர். அப்ப பாருங்க, மற்றவங்களுக்கும் இவருக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னங்கிறத பார்க்கணும்.
ஆனால் பொதுவாக பார்க்கும்போது எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து அதில் மிராக்கள் நடத்தி இருந்தாலும் இவர் சொன்னது என்னன்னா, அவர் நடத்தின அற்புத அடையாளங்களை இல்லை, அவர் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவதற்காக வந்தவர், இந்த உலகம் முழுவதையும் ரட்சித்து கொண்டு போவது அவர் மட்டும்தாங்கிற விஷயத்தை யார் சொன்னா? யோவான். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது யார்? அதுதான் முக்கியம். இன்னைக்கு மாடி மேல மாடு வீடு, வீடு மேல வீடு, கார் மேல கார் வாங்குறது அல்ல. கடைசியில் எங்க போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். பாருங்க, 24 நாட்கள்ல நடந்த சம்பவங்களை பற்றி சொன்னேன். அப்போ முதல் நாள், அதாவது இந்த 24 நாட்கள் ஏதாவது 1-2 நாட்கள் இல்லைன்னா 3 நாட்கள் வரைக்கும் ஒருவேளை 10-20 நிமிஷத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன அற்புதங்கள், என்ன நடங்கள், அதெல்லாம் நடந்தது. அப்போ யோவான் எந்த நாட்களில் முதல்ல குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தா, இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக மல்கியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். பழைய ஏற்பாட்டில் கடைசி யார் தீர்க்கதரிசி? யாரு? மல்கியா தீர்க்கதரிசி. அப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருடங்கள் யெகோவா தேவன், அதாவது குறிப்பிட்ட மல்கியா முதல் மத்தேயு வரை உள்ள 400 வருஷங்கள் யாரிடமும் பேசவில்லை. அதாவது வேதாகமத்தின் இருண்ட காலம். அவர் தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசல, அதுபோல ஏபோத் என்கிற வழியாகவும் பேசல, வேற நேரடியாக தூதர்களை அனுப்பியும் தேவன் மக்களோடு பேசல. இருண்ட காலம், அமைதியாகவே இருந்த அந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு மத்தேயு வரது வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, சாலமோன் கட்டின ஆலயத்தை இந்த நேபுகாத்நேச்சார் இடித்து போட்டுட்டு போயிட்டான். அந்த இடித்து போட்டு எல்லாத்தையும் கொள்ளை எடுத்துட்டு போன அந்த ஆலயம் 70 வருடம் கழித்து திரும்ப கட்டப்படுகிறது. 70 வருடம் கழித்து கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை செருபாயல், எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. மதில்களை கட்டினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க. இதெல்லாம் நடந்தபோது அங்கே இருந்த ஆசாரியர்மார்களுக்கு அசால்ட் ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு? ஆசாரியமார்னா யார்? பாஸ்டர்மார். அங்கே இருந்த பாஸ்டர்மார். இப்போ அநேக சபைகளில் போகும்போது தெரியுது. ஆமாம், என்ன பாஸ்டர்லாம் என்ன சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இந்த 3 நாள் என்ன செய்யலாம், அவர் உறங்கலை அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் சில இடங்களில் போகும்போது தெரியுது, எல்லாருமே என்ன பண்ணி நிறைய இடங்களில் தரைகட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு சபைகள். இங்கேயும் ஆசாரியர்கள் அலட்சியமானாங்க. அதை விட மோசமாக விசுவாசிகள் தசம பாகம் கொடுக்கிறத நிறுத்தினாங்க. அப்போ இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மல்கியா தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம்னா, ஒரே வசனத்துல 2 பேருடைய வருகையை பற்றி. எப்படி? ஒரே வசனத்துல 2 பேருடைய வருகை. இந்த வேதாகமத்தில் இந்த மாதிரி எங்கேயுமே சொல்லப்படாது. அதாவது ஒரு வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி, இயேசுனா இயேசு வருகை சொல்லுவாங்க. ஆனால் ஒரே வசனத்துல 2 தீர்க்கதரிசிகளை பற்றி மல்கியா 3:1 ஒரு வார்த்தை சொன்னார். அதை வாசிங்க பார்க்கலாம். யாரெல்லாம்? தூதனையும் சொல்லியிருக்கு, ஆண்டவரையும் சொல்லியிருக்கு. தூதன் வருவார், உடனே அதே நேரத்தில் யார் வருவார்? ஆண்டவர் வருவார். அப்ப இது சொல்லப்பட்டு சரியாக 400 வருடம் கழிந்த பிறகு புயல் போல 2 பேர் இந்த பூமிக்கு இறங்குறாங்க. ஒண்ணு யோவான் ஸ்நானனும் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு இறங்குறாங்க. அப்ப பாலஸ்தீன் மண்ணை 2 பேரும் கலக்குறாங்க. 2 பேருடைய போதனைகளை கேட்டு அப்படி உலகம், அதாவது பரலோக ராஜ்யத்தை எல்லாரும் கண்டுகூடக்கூடிய அளவுல 2 பேர் கலக்குறாங்க. ஒருத்தருக்கு வயசு 30 அரை, ஒருத்தருக்கு வயசு 30. அப்ப 6 மாசம் மூத்த ஆளு யாரு? ஏன் அப்படி எப்படி நீங்க 6 மாசம் மூத்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா தெரியுமா ஏன் அப்படி சொல்றோம்? 6 மாசம் அவர் மூத்தவர், இவர் இளையவர் அப்படின்னு. ஒரு பரலோகத்துல இருந்து முதல்ல 400 வருஷம் கழிச்சு ஒரு தூதன் இறங்கி வந்தான். அது வரைக்கும் இறங்கி வரல. மல்கியாவுக்கு பிறகு இறங்கி வரல. திடீர்னு இறங்கி வந்த தூதன் மரியாள் அம்மாவிட்ட போய் சொன்னா, நீ கன்னியா இருந்தாலும் உன்னுடைய வயிற்றுல அப்ப அம்மாவுக்கு கூடுதல் நம்பிக்கை இல்லை. உடனே அடுத்த வார்த்தை சொன்னா, உன்னுடைய உறவினரான எலிசபெத்தும் அவளுக்கு இது 6 மாசம். இயேசு உண்டாகும் போது அவளுக்கு எத்தனை மாசம்? 6 மாசம். அப்ப மூத்தது யார்? இயேசுவா? யாரு மூத்தது? அவர் தான் மூத்தவர். அப்ப அவர் மூத்தவரா இருந்தார். இப்ப என்ன நடக்குது அங்க அப்படின்னா, அம்மாவுக்கு சந்தேகம். பார்க்கணும் இது நடக்குமா நடக்காதா. உடனே மலை நாட்டுக்கு ஓடினாங்க. கிலோமீட்டர் கணக்கில் தூரம் ஓடினாங்க. ஓடி போய் அங்க போய் அந்த எலிசபெத் அம்மாவை பார்த்த உடனேயே அவங்க வயிற்றுல கிடந்தது என்ன செய்துட்டு, இயேசு வந்துட்டா உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டா ஒரு துள்ளல் வரும். அந்த வயிற்றுல கிடந்தது இந்த வயிற்றுல கிடந்ததை பார்த்த உடனே அந்த வயிற்றுல கிடந்தது என்ன செய்துட்டு துள்ளிட்டு. இன்னைக்கு பாருங்க, சில பேர் கேட்பாங்க, பெந்தேகோஸ்தேக்காரங்க எதுக்குடா இப்படி துள்ளுறீங்க? நாங்க சொல்றது என்னன்னா, இயேசு எங்க கிட்ட வந்துட்டாருன்னா நாங்க சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. சும்மா துள்ளுற துள்ளல் இல்ல. பெந்தேகோஸ்தேக்காரன் துள்ளுற துள்ளல் இயேசு வந்ததுனால சும்மா இல்ல. இந்த இவனுடைய துள்ளல் அந்த 30 வயசு வரைக்கும் துள்ளல் நிக்கல. வயத்துல கிடந்து 6 மாசத்துல துள்ளுற துள்ளல் தான் 30 வயசான பிறகு என்ன செய்யல, இந்த ஆளுக்கு துள்ளல் நிக்கல. ஏன் துள்ளல் நிக்கலன்னா, இயேசு கிறிஸ்து கூட பிரசங்கத்தை தொடங்கும் போது எப்படி தொடங்குவார்னா, பிள்ளைகளை தொடங்குவார். ஆனா அவர் எப்படி தொடங்குவார்னா, வீரியன் பாம்பு குட்டிகளை. நான் அங்க இருந்து 40 கிலோமீட்டர் கடந்துக்கு வந்துட்டு உங்களை பார்த்து நல்ல பாம்பு குட்டிகளை அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை தொடங்கினா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அப்படித்தானே? அவர் அப்படித்தான் தொடங்குவார். வீரியன் பாம்பு குட்டிகளை. அவ்வளவு அப்படி வேகமான பிரசங்கம். இப்படி இருக்கும்போது தான் ஞானஸ்நானம் எல்லாம் இருந்துதான். இயேசு எடுக்கிறார், இயேசு கொடுக்கிறார். இயேசு கொடுத்தாரா ஞானஸ்நானம்? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் 3:22. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு
ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஞானஸ்நானத்தை பற்றி பேசும்போது எங்ககிட்ட கேட்பாங்க, பேசினேன் ஞானஸ்நானம் இயேசு கொடுக்கல. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் ஞானஸ்நானத்தை பற்றி பேசுறீங்க? நான் எடுத்து கொடுத்தேன். எந்த வசனம்? ஒருக்க கூட வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு கொடுத்தாரா கொடுக்கலையா? இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். இனி 4:1 வாசிங்க. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக. யோவான் ஸ்நானம் கொடுத்ததை விட அதிகமாக ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? இயேசு கொடுத்தாருன்னு வேதாகமத்தில் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ஏன் கொடுக்கல, எங்க கொடுக்கலன்னா கலிலேயாவில் கொடுக்கல. இயேசு கொடுத்தது யூதேயாவில். அவங்க கல்லெடுத்து அடுத்த வசனத்தை வாசித்தா தெரியும். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரே ஞானஸ்நானம், டப்பா ஞானஸ்நானம் எல்லாம் என்னது இல்லை. அங்கே அந்த வசனத்தில் கீழே போட்டிருக்கு, தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் தண்ணீர் மிகுதியாக இருக்கணும், மூழ்கி எடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஞானஸ்நானம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் மூழ்கி ஞானஸ்நானம்? உள்ள இறங்கினார், வெளியே வந்தார், அப்படிதானே? அப்போ கொடுக்கிறவரும் இறங்கணும், எடுக்கிறவரும் இறங்கணும், முங்கணும், எடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஞான. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எப்படி எடுக்கணும்னு நமக்கு காட்டி தரதுக்கு மட்டும்தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்து தந்தார்? எங்க பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் அதுதான் பேசணும். இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்நானம் எடுத்தார் அப்படிதான் எடுக்கணும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்படிதான் எடுக்கணும்னு காட்டி தந்தார். அப்ப இந்த முதல் நாள் சம்பவத்துல யோவான் ஸ்நானன் அவர்கிட்ட பற்றி ஒரு சாட்சி மட்டும் தான் கொடுக்குறான். என்ன சாட்சி அப்படின்னா, அவருடைய செருப்பின் பாறை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். இதுதான் முதல் நாள் நடந்த யோவான் ஸ்நானன் குறிக்கக்கூடிய சம்பவம். இரண்டாவது சம்பவம் என்ன நடந்ததுன்னா, யோவான் 1:29 வாசிக்க பார்க்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முதல்ல இயேசுவை பார்த்து இப்படி கையை காட்டி இதுதான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன ஆளு யாரு? இன்னைக்கு இருக்க எல்லாருமே தேவனை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கையை காட்டி. நான் இந்த வசனத்தை கேட்டவன் என்னமா நான் கையை காட்டி மற்றவரை இயேசுவை பற்றி சொல்லி கொடுப்பேன்னு சொல்றவங்க மட்டும், நம்பிக்கையோட தீர்மானம் போடுறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி. அப்ப அதுல போட்டிருக்கு, நீ மாடி மேல மாடி வச்சு எங்க காட்டி கொடுன்னு இல்ல வேற சொத்து மேல சொத்தை குவிச்சு வச்சுட்டு மற்றவங்களுக்கு காட்டி கொடுன்னு இல்லை. இயேசுவை என்ன செய்யணும்? முதல்ல நீ இயேசுவை காட்டி கொடுத்த உடனேயே பாஸ்டர் சொன்ன மாதிரி உனக்கு கார் மேல கார் வரும். நான் சொல்றேன், கார் மேல கார் வரும், வீடு மேல வீடு வரும், மற்றவங்க எல்லாம் ஒன்ன பார்த்து பொறாமப்படுற அளவுல வரும். ஆனா அதுக்கு முன்னால நீ காட்டி கொடுக்க வேண்டியது காரை அல்ல, ரோட்டை அல்ல, இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு விஷயம் உண்டு. என்னன்னா, இன்னொருத்தன் காட்டி கொடுத்தான். எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. என்னன்னா காட்டி கொடுத்தான் 300 வெள்ளிக்காசுன்னு சொல்லி என்னது சொன்னா, பரிமள தைலத்துக்கு 300 வெள்ளிக்காசு, இயேசுவுக்கு 30 வெள்ளிக்காசு. ஒருத்தன் போட்ட விலை. ஆமா, இயேசுவுக்கு இந்த உலகத்தையும் 3 உலகம், பரலோகம், பாதாளம், பூலோகத்தை படைத்த தேவனுக்கு 30 வெள்ளிக்காசும், பரிமள தைலத்துக்கு எத்தனை வெள்ளிக்காசு? இது இப்படி காட்டி கொடுக்க ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. ஆமா, இவனை எவ்வளவோ ஒரு லெவல்ல வச்சிருந்தார். இயேசுடைய பக்கத்தில் இருந்து வந்த ஆள் இவன் ஒருத்தன் தான். யூதேயா பட்டணத்திலிருந்து வந்தவன் யூதாஸ் மட்டும்தான். பாக்கி 11 சீசர்களும் கலிலேயா பட்டணத்தில் உள்ளவங்க. யூதேயா பட்டணத்தில் இயேசு பக்கத்தில் இருந்து வந்தவன், இயேசுவை நல்ல குருவாக வைத்திருந்தவன், இயேசுவுக்கு கூடைய ட்ரெஸ்யூரர் கேஷியராக இருந்தவன். இவன் தான் எத்தனை கொடுத்தான்? காட்டி கொடுத்தான். இல்லையா? இன்னைக்கு அவனுக்கு பேரை யாராவது உங்க பிள்ளைகளுக்கு வைப்பீங்களா? பாஸ்டர்கிட்ட போய் எங்க பிள்ளைக்கு யூதாஸ்னு பேர் வச்சு ஞானஸ்தானம் கொடுக்க பாஸ்டர்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. இல்லையா? ஏன் சொல்ல மாட்டோம்? இவனுக்கு தரிகேடம். ஆனா அப்படி என்ன செய்யக்கூடாது? அப்படி காட்டி கொடுக்க கூடாது. இவன் காட்டி கொடுத்த மாதிரி காட்டி கொடுக்கணும். அது எப்படின்னா, நான் மலையாள பேப்பர் வாசிப்பேன். மலையாள மனோரமா பேப்பர்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு ஆர்சி ஃபாதர் பஸ்ல பயணம் செய்கிறார். அப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் ஒரு பையன் நோஞ்சா மாதிரி இருக்கிறான். வயசு அவனுக்கு 15 வயசு ஆகுது. ஆனால் நோஞ்சா மாதிரி ஒரு 5 வயசு 6 வயசு பையனை மாதிரி இருக்கான். அப்போ என்னப்பா உனக்கு அப்படி விஷயம்னு கேட்ட உடனே பையன் சொன்னால், எனக்கு கிட்னி 2 அவுட் ஆகி போச்சு ஃபாதர். அப்போ ஃபாதர்னு தெரிஞ்சு போச்சு. ஃபாதர் எனக்கு கிட்னி 2 அவுட். அப்போ நீ என்ன பண்ணுற? அப்போ நான் ஹிந்து சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னா, அப்படியா, சரி, உனக்கு வேற யாராவது கிட்னி தரக்கு ரெடி இல்லையா? இல்லை, யாருமே இல்லை. அப்பா அம்மா கூட யாரும் என்னதில்லை, கிட்னியை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு போயிட்டேன். அப்போ இவர் என்ன செய்தார்னா, அடுத்த நாள் திரிசூர் என்று சொல்லப்பட்டு அமலா, நான் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன். அமலா ஆஸ்பத்திரியில் போய் நின்றுட்டு பையனுக்கு ஃபோன் அடிக்க, அவன் நம்பர் வாங்கியிருந்தார் ஏற்கனவே. ஃபோன் அடிச்சு சொன்னார், நீ இவருக்கு ஆஸ்பத்திரி வாப்பா அப்படின்னு. இப்போ வந்தோடனே செக் பண்ணாங்க. இவருக்கு கிட்னி எடுத்து அவனுக்கு மாற்ற முடியுமா? அல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை, தாராளமாக மாட்டேன். எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்? மாற்றி கொடுத்தார். பையனை என்ன செய்துட்டான்? கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு அதை வாஸ்து கீழே போடுறத வாஸ்து. அல்லேலூயா. இயேசுவை இப்படியும் காட்டி கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்ம பெந்தேகோஸ்தேக்காரங்க நம்ம அப்படி காட்டி கொடுத்துக்கிற நானும் சேர்த்துதான் சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. அந்த அளவுல நம்ம போய் காட்டி கொடுக்காட்டாலும், ஆனா ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவங்க இந்த உலகத்துல என்ன
இருக்கிறாங்க. அப்படி காட்டி கொடுத்தாங்க. அப்போ அடுத்த நாள் எப்படி காட்டி கொடுத்தாங்கன்னா 3 பேர் நிற்கிறாங்க. இது 2 நாள் சம்பவம் நான் சொன்னேன். 3வது நாள் சம்பவம் முடிஞ்சா என்ன ஒரு நாள் சம்பவத்தை கூட சொல்லி முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். அப்போ 3வது நாள் சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 2 சீசர் நிற்கிறாங்க, கூடால யோவான் நிற்கிறார். யோவானுக்கு தான் அவங்க 2 சீசர், இயேசுவுக்கு இல்லை நிற்கிறாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். யாரு? யோவான் காட்டி கொடுக்குறார். அப்போ தேவ ஆட்டுக்குட்டினா மோரியா மலையில் ஈசாக்குக்கு பதிலான பலியான அந்த ஆட்டுக்குட்டி யார் தான்? இந்த ஆட்டுக்குட்டி தான். பாஸ்கா பெருநாள் அந்த 30 லட்சம் ஜனங்களுக்காக பலியான அந்த ஆட்டுக்குட்டி யார் தான்? இந்த ஆட்டுக்குட்டி தான். இந்த ஆட்டுக்குட்டி தான் என்ன போகுது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தாரு. அப்போ காட்டி நம்ம கொடுக்க வேண்டிய உடனே இந்த 2 சீசனை நினைச்சிட்டாங்க தன்னுடைய பாஸ்டரை விட்டுக்கிட்டு. அவங்க பாஸ்டர் யார் தான்? இவர் தான். இவருக்கு பின்னால் நினைச்சிட்டாங்க, பின்னால் ஓடுனாங்க, பின்னால் சென்றார்கள் அப்படின்னு போட்டு. நாம இன்னைக்கு போக வேண்டியது ஒரு சினிமா நடிகருக்கு பின்னால இல்லை, ஓட்டு கேட்கறதுக்காக அரசியல்வாதிக்கு பின்னால இல்லை, யாருக்கு பின்னால போகணும்? இயேசுவுக்கு பின்னால போக வேண்டிய நல்ல நம்பிக்கையோடு இன்னைக்கு கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். நான் இயேசு பின்னால போவேன், என் பிள்ளைகள் இயேசு பின்னால போகும், என் குடும்பம் இயேசுவுக்கு பின்னால தான் போகும்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். இப்போ போனவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாங்க? ஒரு கொஸ்டின், ரபி நீர் எங்கே தங்குகிறீர்? இவங்களுக்கு இவர் எங்கே தங்குகிறாருங்கிறது என்னது? அவன் ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, யூதர்களுக்கு முதல்ல ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆளை பார்க்க போகணும்னா அவங்களுக்கு என்னன்னா அவர் எங்கே தங்கி இருக்காருங்கிறது முதல்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க ஃபுல் பயோடாட்டா என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல் விஷயத்தையும் எடுத்துருவாங்க. அப்போ இவர் சரியான இடத்துல தங்கியிருக்காரா? இப்போ மற்றவங்க போய் தங்கினான், எங்கே போய் தங்குறான்னா சிம்சோன் போய் தெளிலாளுங்க நசரேனாக பரவியிலேயே நசரேனாக வந்தவன் யாருக்கு மடியில் போய் படுத்திருந்தான்? தெளிலா ஆண்டிக்கு மடியில் போய். ஆமாம், அங்கே தெளிலா ஆண்டிக்கு இவன் காரில் வந்தானா, பைக்கில் வந்தானா, புல்லெட்டில் வந்தானாங்கிறது இல்லை. அவள் பார்க்குறது. அவள் சொன்னா உன்னுடைய பலம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய பலத்தை அறிந்து உன்னை வீழ்த்துகிற சில சக்திகள் உண்டு. அந்த சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பாருங்க, தாவீது அரண்மனையில படுக்க வேண்டிய ஆள் எங்க போய் படுக்க ஆசைப்பட்டாரு? பச்சைபாலுடைய. அப்ப எங்கே தங்குகிறீர்னு கேட்டாங்கன்னா ஆளு தங்கக்கூடிய இடம் முதல்ல முக்கியம். இன்னைக்கு இங்க இருக்க சகோதரா, யாராவது வெளியே எங்கேயாவது போய் தங்குறீங்கன்னா இன்னைக்கே திருந்தணும், இன்னைக்கே என்ன செய்யணும்? மனமாறணும். தேவன் தெளிவாக சொல்லுகிறார். பாருங்க, அந்த இடத்துல சம்பவம். அவர் உடனே சொன்னார், வந்து பாருங்கள். என்னது? நான் வார்த்தையில சொல்றதை விட நீங்க என்ன செய்யணும்? வந்து பாருங்க, என்னை பத்தி உனக்கு தெரியும். வந்து பார்த்தவங்க அன்னைக்கு அவங்க மட்டுமில்ல, அடுத்தது 2 சீசர், அடுத்தது 2 சீசர், ஒவ்வொருத்தரா. அல்லேலூயா. அங்க இன்னைக்கு இயேசுவை பார்த்தவங்க புது புது சீசர்களை அவருக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி. அடுத்த நாள் நடந்த சம்பவம். அடுத்த நாள் என்ன நடந்தது? அப்ப 4வது நாள், அப்ப 3 நாள் சொல்லிட்டோம். 4வது நாள் என்ன சம்பவம் நடக்கிறது அப்படின்னா, அந்த யோவான் 1:43 வாசிக்க பார்க்கலாம். அதுதான் முக்கியம். இது என்னது? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் நடக்குமா? இன்னைக்கு இந்த சபைக்குள்ள இருந்து நன்மை நடக்குமா? நாசரேத்துங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான பட்டணம் வேதாகமத்தை பார்த்தா தான் தெரியும். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், வேற ஒண்ணும் இல்லை. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை கட்டுறதுக்காக சாலமோன்ட்ட தேவன் சொல்றாரு. அப்ப இவனுக்கு என்னதில்லை, கேதுரு மரங்களும் தேவதாரு மரங்களும் இஸ்ரவேல்ல இல்லை. இஸ்ரவேல்ல இது இல்லாததுனால பக்கத்து நாட்டு தன்னுடைய நண்பனான ஈராம், தீரு ராஜா கிட்ட கேட்கிறான். ஈராம், அதாவது தீருன்னா எப்படி இப்ப இருக்கக்கூடிய லெபனான், அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடு. அன்னைக்கு அங்க இருந்த ராஜா ஈராம் கிட்ட கேட்கிறான், இந்த கேதுரு மரத்தையும் தேவதாரு மரத்தையும் எனக்கு தரணும், உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். அப்போ உடனே தானே இவன் சொல்றான், நீ என்ன வேணாலும் தரேன்டா, எனக்கு அரண்மனைக்கு ஆகாரம் மட்டும் தந்தா போதும் அப்படி சொல்லி இவன் கொஞ்சம் ஆகாரத்தை கொடுக்குறான். அவன் மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொடுத்து 20 வருடமாக கொடுத்து ஆலயமும் அரண்மனையும் கட்டப்படுகிறது. கட்டி முடிச்ச உடனே இவன் ஒரு பிரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சான். என்னத்தை கொடுக்கணும்? நமக்கு ஃப்ரெண்டு நல்லா தந்திருக்கான், அதனால அண்ணன் ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யணும்? திரும்ப பிரைஸை கொடுக்கணும். ஆனால் பிரைஸை கொடுக்கணும்னு நினைச்சு என்ன செய்யணும்? 20 பட்டணம், இவனுக்கு பட்டணத்தோட 20 பட்டணத்தை எழுதி கொடுத்தான். கலிலேய பட்டணங்கள். எத்தனை பட்டணம்? 20 பட்டணங்கள் எழுதி கொடுத்தான். நீ கொண்டு போடா அப்படின்னு என்னுடைய நண்பன், நீ தந்தது காரணத்துக்காக தந்தை கொண்டு போனா. அவன் 2வது வந்து பார்க்க வந்தான். பார்க்க வரும்போது அங்கே பிள்ளைகள் எல்லாம் செத்து போகக்கூடிய ஒரு பட்டணம். பிறந்த பிள்ளைகள் செத்து போகும், ஒன்று கூட அங்கே வாழாது. அங்கே இருக்கிறதவளும் அசுத்தாவிகள், அசுத்த மண்டலங்கள், விளங்காத பட்டணங்கள். அப்படி 20 பட்டணங்கள் பார்த்த உடனே நான் காபூல் அப்படின்னு பேர் வச்சுட்டு போய், நான் பார்த்து படிச்சிருக்கீங்களா? காபூல் தேடி பாருங்க. காபூல்ங்கிற பேரை வச்சுட்டு அவன் எனக்கு நாடே வேண்டான்னு போயிட்டான். அந்த அளவு மோசமான பட்டணம் தான் இது நாசரேத். அதனால தான் நாதன்கள் கேட்டான், நாசரேத்திலிருந்து நன்மை ஏதாவது வர முடியுமா? ஒரு நாளும் வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு 750 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியும் மீகா தீர்க்கதரிசியும் 2 பேரும் ஒரே காலத்தை சார்ந்தவங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், கன்னியின் வயிற்றுல இயேசு பிறப்பார் அப்படின்னு சொன்னார். தாவீதின் வேரில் இருந்து பிறப்பார். அப்ப தாவீதின் குடும்பத்திலிருந்து பிறப்பார்னு ஏசாயா சொல்றார். அதே காலத்தில் வளர்ந்த மீகா தீர்க்கதரிசி
திரும்ப சொன்னார் இயேசு பிறக்கிறது பெத்லகேம்ல தான். அது எத்தனைல? மீகா 5:2 வாசிங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தோம், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய பூர்வத்தினுடையது. அப்ப என்னன்னா, இவங்க மீகா சொன்ன தீர்க்க தரிசனத்தை யூதர்கள் நம்பி இருந்தாங்க. என்னன்னா, தீர்க்கதரிசி அதாவது மெசியா எங்க இருந்து வருவார்? பெத்லகேம் என்கிற யூதேயாவில இருந்து வருவார் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு நாசரேத்துல இருந்து வர்றார். நாசரேத்துல இருந்து அவர் வாழ்ந்தது முழுசா நாசரேத்து வந்ததுனால தான் அவன் கேட்டான், நாசரேத்துல இருந்து நன்மை வருமா? இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து நன்மை வருமானு பிசாசு கேட்கலாம். தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வீட்டுல இருந்து நன்மை வரும்? நல்ல கரங்களை தட்டி, என்னுடைய சபையிலிருந்து நன்மை வரும். அல்லேலூயா. என்னுடைய சபையிலிருந்து நன்மை வரும். பாருங்க, அங்க நடக்கக்கூடிய சம்பவம் ஒன்று நடந்தது. நாத்தன்வேல் கிட்ட அப்படியே வரும்போது இயேசு கிறிஸ்து தூரத்தில் வரும்போது பார்த்து சொன்னாரு, இதோ என்ன சொன்னார்? உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. நாத்தன்வேலை பார்த்த உடனே இன்னைக்கு நீங்க தூரத்துல இருந்து இந்த சபை மக்கள் நடந்து வரும்போதே இயேசு பார்த்துட்டு சொல்லணும், இதோ வருகிறவன் உத்தம இஸ்ரவேலன். இயேசு கிட்ட சர்டிபிகேட் வாங்கினவங்க மொத்தமே 8 பேர் தான் வேதாகமத்துல. பழைய ஏற்பாட்டுல 5 பேர் வாங்கினாங்க. நோவா, ஆபிரகாம், மோசே, யோபு, தாவீது. நல்ல சர்டிபிகேட் வாங்கினாங்க. புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானன், 100க்கு அதிபதி நாத்தன்வேல். இவங்க 3 பேர், 8 பேர் தான் வாங்கினாங்க தேவன்கிட்ட சர்டிபிகேட். இன்னைக்கு இந்த சபை தேவன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். நீ போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலயோ இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலயோ போய் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுகிட்ட வாங்குவதில்ல. நாத்தன்வேல் கேட்டான், என்ன எப்படி தெரியும் ஆண்டவரே? அவர் உத்தம இஸ்ரவேல்னு சொன்னோட நாத்தன்வேல் கேட்கிறான், ஆண்டவரே, குருவே, இயேசுவே, என்ன எப்படி உமக்கு தெரியும்? உடனே ஆண்டவர் சொன்னார், டேய், நீ அத்தி மரத்துக்கு அடியில் இருக்கும்போதே அத்தி மரத்துக்கு மேல இருக்க சக்கையும் தெரியும், அத்தி மரத்துக்கு கீழே இருக்க நாத்தன்வேலையும் தெரியும், இந்த அம்பட்டியான் கோணத்துக்குள்ள சர்ச்சைக்குள்ள இருக்க உங்களையும் அவருக்கு தெரியும், எல்லாரையும் தெரியும் ஆண்டவருக்கு. ஆமென். நீ எங்க இருந்தாலும் தெரியும் அவருக்கு. ஆமென். எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தெரியும். வீட்டுல கிடந்து உறங்குறவன் அல்ல அத்தனை பேரையும் தெரியும். ஆமென். இன்னைக்கு வியாதியால வர முடியாம ஆஸ்பத்திரியில படுக்கிறவங்களையும் தெரியும். ஆண்டவர் எல்லாரையும் சுகப்படுத்துவார். பாருங்க, நாத்தன்வேல் கேட்ட உடனே சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ அத்தி மரத்துக்கு அடியில ஏன் போயிருந்தான் தெரியுமா? அத்தி மரத்துக்கு அடியில தான் யூதர்கள் போய் இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவாங்க. யாருக்கு? குழந்தையை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ விருத்த சேதனம் பண்ண 8வது நாள் கொண்டு போனாங்க. ஆனால் திரும்பவும் 12வது வயதுல ஆலயத்துக்கு யாரை கொண்டு போனாங்க? இயேசுவை கூட்டிட்டு போனாங்க. எதுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா, அங்க போய் எல்லா விஷயங்களும் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த தகப்பன் என்ன செய்வார் அப்படின்னா, யூத தகப்பன் ஒரு அத்தி மரத்தை வாங்குவார். அத்தி மரத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைப்பாங்க. நட்டு வச்சுட்டு பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவாரு, எப்படின்னா, மக்களே, இவ்வளவு நாளும் எனக்கு பென்சில் வேணும், கட்ரு வேணும், இங்கு பெண்ணு வேணும், இதெல்லாம் நீ என்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. இனி இதை இந்த 12 வயசுக்கு பிறகு என்கிட்ட கேட்க வேலையை என்ன செய்யணும்? நீ நிறுத்திடணும். இனி என்ன செய்யணும்னா, இந்த அத்தி மரத்துக்கு அடியில் போயிருந்தா அந்த அத்தி மரத்துக்கு நல்ல உரத்தை போட்டு பிள்ளை எப்படி வளர்க்காங்களோ அப்பவே 8 முதலே அந்த அத்தி மரத்தை வளர்ப்பாங்க. பிள்ளை வளரும் போது அத்தி மரமும் வளர்ந்து நிற்கும். அத்தி மரத்துக்கு அடியில் போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு புல்லட் வேணும், எனக்கு கார் வேணும், இதெல்லாம் கேட்க வேண்டியது இனி அத்தி மரத்துக்கு அடியில் இருந்து யெகோவா தேவன். ஏற்ற ஆமா, பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும். நீங்க இருக்க பிள்ளைகிட்ட நீ அப்பன்ட்ட போய் சண்டை போட்டு அம்மா என்ன செய்யக்கூடாது. அதை போய் அப்பா கிட்ட கேட்டு, அப்பா இருக்காரு சபையில போய் கேளு, ஆண்டவர் தருவார்னு சொல்லணும். அப்ப பாருங்க, அப்பதான் இவர் எதுக்கு போயிருந்தாரு? அத்தி மரத்துக்கு அடியில் போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் சும்மா ஊரு கதையை பேசிட்டு இருக்கல. சில ஆட்கள் போயிருந்து பார்த்துருக்கேன்னா தெரியும், ஊரு கதையை என்ன செய்வாங்க. ஆமா, இல்லைன்னா கட்ட பிள்ளைகளை பரியாசம் பண்ணிட்டு அங்க நாத்தன்வேல் ஒன்றும் கட்ட பிள்ளைய பரியாசம் பண்ணதுக்கு அங்க போயிருந்தது. எதுக்கு போயிருந்தான்? ஜெபம் பண்ணதுக்கு இருந்தான். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு என்னது உண்டு? விடுதலை உண்டு. ஜெபம் பண்ணவன இயேசு காண்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ற உங்களை ஆண்டவர் காண்பார்னு சொல்றார், தீர்க்க தரிசனமாக சொல்றார். பாருங்க, அடுத்த நாள் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். அது என்னன்னா, அடுத்த நாள்ல என்ன நடந்தது அப்படின்னா, யோவான் 2:10 வாசிங்க. 2:10 எல்லாரும். அப்ப என்ன விஷயம்னா, கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த சம்பவம் தான் இது. அப்ப இந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து வீட்டுக்காரனுக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, மணவாளனுக்கு தெரியாமலே தண்ணீர் என்ன செய்துட்டாரு? ரசமாக மாத்திட்டார். இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேமா, உங்களுக்கு தெரியாமலே, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாமலே, உங்க கணவருக்கு தெரியாமலே உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு அற்புதம் நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாமலே உங்க சபைகளுக்குள்ள சில நன்மைகளை தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. அந்த கர்த்தரை நீங்க முழுவதுமாக விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, உங்க வீட்டுக்காரர் கேட்கறதுக்கு முன்னாடி, உங்க பிள்ளைகள் கேட்பதற்கு முன்பாக, உங்க சர்ச்சி பாஸ்டர் கேட்பதற்கு முன்பாக என்ன வேணும் அப்படின்னு அறிந்து தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. தேவன் அப்படிதான். அவங்க போய் மணவாளன் போய் எனக்கு இது வேணும்னு அவன் கேட்கல. மணவாளனுக்கு அப்பா போய் கேட்கல. மணவாளனுக்கு அம்மா கேட்கல.
மணவாளனுக்கு தெரியாது, மணவாளனுக்கு அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஆன்டிக்கு தெரியாது, அங்க இருந்த சர்ச்சி பாஸ்டருக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார்னு சொன்னா இன்னைக்கு இந்த சபையில தெளிவாக சொல்லுகிறார். அடுத்த முறை நாங்க வரதுக்குள்ள சில அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக.